கடந்த 90வது ஆண்டுகள் 94 தொடங்கி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இந்து முன்னணி சார்பில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை சேர்ந்து உள்ளூர் மக்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் கார்த்திகை தீபம் சமயத்தில் 3ஆம் தேதி விளக்கேற்றுறதுக்கான ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்தது. அந்த நீதிமன்ற உத்தரவை நீதியரசர்கள் கொடுத்த உத்தரவை அன்றைக்கு இருந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் அமல்படுத்தவே இல்லை. அதுக்கு மறுநாள் திரும்ப நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்ட இந்த அரசாங்கத்தை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு உடனடியாக அதுக்கு திரும்ப வந்தது. இப்படியெல்லாம் நடந்தும் கூட கடைசி வரை இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் அந்த தீபம் ஏற்றக்கூடிய வேலையை தடுத்து நிறுத்திச்சு, ஏற்றவே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் மிகப்பெரிய வேதனையோடு இந்த முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. எல்லாரும் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் இந்த அரசாங்கம் நினைச்சோம். ஆனால் அது முடியாம போச்சு. அதனால அதுக்கு பிறகு அது சம்பந்தமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய 2 பெஞ்ச், அதாவது 2 நீதியரசர்கள் கொண்ட ஒரு நீதிமன்றம் இதை விசாரிச்சுட்டு இருக்கு. அப்ப வரக்கூடிய 22ஆம் தேதி பல்வேறு வழக்குகள், அதாவது இது சம்பந்தமா ஒவ்வொருத்தர் பல பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருடைய வழக்கையும் எடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன, ஏன்னா புது அரசாங்கம் மாறி இருக்குல்ல, அதனால அந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு மாறி இருக்கா, என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க, அதையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்றாங்க. வரக்கூடிய 22 அது சம்பந்தமான தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் நீதிமன்றத்துல. இது ஒரு பக்கம். இது சொன்ன உடனே சட்ட அமைச்சர்கிட்ட போய் நம்முடைய நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது பத்திரிகையாளர் கேள்விக்கு சட்ட அமைச்சர் பதில் சொல்றார், அதெல்லாம் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்றது யாருன்னா அந்த சிடி நிர்மல்குமார் சட்ட அமைச்சர், திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே மக்கள் தான் மலையில அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட உண்ணாவிரதம் இருந்த மக்கள் தெருவெல்லாம் வந்து கொடியேற்றி எல்லார் வீடுகள்லையும் தீபம் ஏற்றியவர்கள். அவங்கெல்லாம் எல்லாருடைய எண்ணமும் அந்த மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும், காலகாலமாக ஏற்றிய தீபம் மீண்டும் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த திமுகவுக்கு மாற்றாக இவருக்கு ஓட்டு போட்டாங்க. இவரே கூட தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்து போன்னு சொன்னார். இப்ப நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த முடியாதுங்கிற மாதிரி எங்களுடைய நிலைப்பாடு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படின்னு சொல்றார். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோங்கிற பேச்சு அளவுல அவருடைய தொனியானது, அவர் பேச்சு தொனி ரொம்ப கிளியரா மக்கள்கிட்ட போகுது. அப்ப இவங்களுக்கும் இந்து விரோத திமுக அரசாங்கத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிற முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்து விரோத திமுக என்ன நினைச்சதோ அதே வேலையை இவர்களும் செய்கின்றார்கள். அப்ப திமுகவினுடைய 2.0 இவர்கள் இருக்கிறார்களோ என்கிற எண்ணம் மக்கள் மனசுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் தோணும். பகுதி மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை அவங்களா நடத்துறாங்க. தன்னெழுச்சியா, எந்த இயக்கமும் பின்னாடி இல்லை, எந்த இயக்கமும் வரல, அவங்களே சேர்ந்து நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு அந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் ஆர்ப்பாட்டத்துக்கு அந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுக்கல. நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தெல்லாம் உண்ணாவிரதம் நடத்துறாங்க. அப்ப மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டியதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியோ வேலையாக இருக்கும். ஆனா அந்த பகுதியில் அதே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு அந்த ஓட்டு வாங்கி ஜெயிச்ச இந்த நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு இந்த மக்களுக்கு எதிராக செயல்படுவது போல நாங்கள் நீதிமன்றத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருக்கோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, அங்க எங்க ஏத்துறாங்களோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்வது ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரஷர், உங்களுக்கு எதிராக முஸ்லீம் லீக் இருக்கிறது, தமிழ்நாடு ஜவுஹீத் ஜமாத், ஜவாஹிருல்லா, இது மாதிரி பல பேர் உங்களை அழுத்தம் கொடுக்கலாம், விசிக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்கறதுனால நீங்க இந்து விரோத செயலில் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் இந்து முன்னணி சார்பாக பதிவு செய்கின்றோம்.